ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மகர ராசினியர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், கர்மஸ்தானம், உழைப்பாளர் ராசி, உழைக்கின்ற ராசி. மகர ராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடு, ஒரு நிலராசி, சரராசி, நின்ன இடத்துல நின்று ஜெயிக்கிற ராசி, அந்த அமைப்புக்கு சொந்தமான ராசி. உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 அடங்கிய ராசி மண்டலம். உத்திராட நட்சத்திரநாதன் சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஒரு கேந்திரத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு. திருவோணம் வளர்பிறை சந்திரன், இன்றைக்கி பங்குனி உத்திரம், முழு நிலவு, பௌர்ணமி நிலவு, நல்லா இருக்கும். அடுத்து வருகின்ற ஒரு 10 நாட்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அவிட்டம் செவ்வாய் நீசபங்கம் அடைஞ்சிருக்கிறாரு. கடகத்தில் நீசம் பண்ணாலுமே வீடு கொடுத்த சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ரைட் நேர்களே, இப்போ மகர ராசிக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது. தெய்வ நடமாட்டம் வீட்டில் இருக்குது. ஒரு சாதாரண மனிதனுக்கு, தனிப்பட்ட மனிதனுக்கு 3 தெய்வங்களுடைய அனுக்கிரம் இருக்கும். நம்ம குலதெய்வம், நம்ம அப்பா வழியில் கும்பிட்ட தெய்வம், பரம்பரையாக கும்பிட்டு வருகின்ற தெய்வம், குடும்ப தெய்வம், அடுத்து இஷ்ட தெய்வம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம் இருக்கும். மனதளவில் ஒரு தெய்வத்தை கும்பிடுவோம். நமக்கு ஏதாச்சும் கஷ்டம் வரும்போது அந்த தெய்வத்தை வேண்டிக்கிடுவோம். அடுத்து ஊர் தெய்வம், காவல் தெய்வம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே விழா எடுப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்லேயும் நம்ம கலந்துக்குருவோம். இப்படி 3 விதமான தெய்வங்கள் நமக்கு இருக்குது. நமக்கு அனுக்கிரம் கொடுக்குது. அந்த தெய்வத்தோட ஆசி நமக்கு கிடைக்குது. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், ஊர் தெய்வம்னு சொல்லிக்கலாம். இப்போ மகர ராசி நேர்கள் வீட்டில் குலதெய்வத்துடைய நடமாட்டம் இருக்குது. குலதெய்வம்னு சொல்ல முடியாது, தெய்வ நடமாட்டம் இருக்குது. தெய்வ சக்தி வந்திருக்கு. தெய்வ சக்தி வர்றதுக்கு வேத ஜோதிடத்தில் என்ன சார் காரணம் அப்படின்னம்னா, 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கணும். ராசிக்கும் சரி, நீங்கள் பிறந்த ஜாதகத்திலையும் சரி. பிறந்த ஜாதகத்தில் லக்கண ரீதியாக இல்லைன்னா ராசிக்கு 2, 5, 9 இந்த இடங்கள் நல்ல நிலைமையாக இருந்து குரு சுக்கிர தொடர்புகள் சுபகிரக தொடர்பில் இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்திலே தெய்வ அனுக்கிரம் இருக்குன்னு அர்த்தம். தெய்வத்தோடைய நடமாட்டம் இருக்குது. நீங்கள் பிறக்கும்போதே ஒரு தெய்வாம்சம் உள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க, தெய்வ அனுக்கிரம் உள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். சரி சார், ராசிக்கு எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு அடுத்து குரு பார்வை வருது மே 15ஆம் தேதிக்கு மேலே. அடுத்து 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வராரு. அடுத்து 5 கூடிய சுக்கிரன் 7 நிலை திரும்புகிறாரு. வருகிற ஏப்ரல் 13ஆம் தேதி, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. 3ஆம் இடத்துல உச்சவக்கரமாகி அவர் 7 நிலை திரும்புகிறாரு. அடுத்து 4ஆம் இடம், 5ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. 9ஆம் இடத்துக்கு சுக்கிர புதன் பார்வை இருக்குது. 9 கூடிய புதன் ஏற்கனவே 7 நிலை திரும்பி நீசபங்கம் அடைஞ்சிருக்கிறாரு. 3ஆம் இடத்துல நீசமாகி உச்ச சுக்கிரன் கூட சேர்ந்து நீசபங்கம் அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ ராசிக்கு 2, 5, 9 இடங்கள் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வருகின்றன, சுப தொடர்பை பெறுகின்றன. சரியா நேர்களே, இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறை வழிபாடு அதிகப்படுத்தினீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல காரியம் நடக்கும். வேத ஜோதிடத்தில் இது மாதிரி நிலைகள், கிரக அமைப்புகள் சில நேரங்களில் தான் வரும். அந்த நேரங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு அந்நேரத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடையோ, இஷ்ட தெய்வ வழிபாடையோ, காவல் தெய்வ வழிபாடையோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிபாடு இருக்கும். அதை நம்ம சொல்ல முடியாது, இதைத்தான் நீங்கள் செய்யுங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பலவாறு பிரிஞ்சு இருக்கிறீங்க. மகர ராசியில் உலகம் முழுக்க கொடிக்கிறதுக்கான மக்கள் இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான சாமி கும்பிடுவாங்க. நீங்கள் சாமி கும்பிடுறதுல நிறைய பிரிவு இருக்குது. சரியா நேர்களே, அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். பட் அந்த அமைப்பின்படி நீங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த வழிபாடு அதிகப்படுத்திட்டிங்கன்னா எதிர்காலம் நல்லாயிருக்கும். நமக்கு அதுதான் ஜோதிடத்தின் தத்துவமே. என்னென்னா எதிர்காலத்தை பற்றி சொல்கிறது தான். எதிர்காலம் வளமாக இருக்கணும். எதிர்காலம்னா ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி கிடையாது. நாளைக்கு நல்லா இருக்குமா, அடுத்த வாரம் நல்லா இருக்குமா, அடுத்த மாதம் நல்லா இருக்கணுமா, ஸ்டார்ட் பிடில் நமக்கு சில காரியங்கள் நடக்கணும். குறுகிய காலத்துக்குள்ளே பலன்களை சொல்கிறது தான் ஜோதிடம். சில நேரத்தில் நானே சொல்லுவேன், அடுத்த வருஷம் எப்படி இருக்குது சார் அப்படிங்கிறது. அது ஒரு தொலைநோக்கு திட்டம் தான். ஆனால் நமக்கு எல்லாமே ஒரு ஷார்ட் பீரியடில் தான் நடக்கணும். அதுதான் ஒரு ஜோதிடருடைய கணிப்பாக இருக்கணும். அடுத்தடுத்து எப்படி போகுது அதை சொல்லணும். சரி நேர்களே, நம்ம நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். குலதெய்வம்னு இல்லை, தெய்வ நடமாட்டம் வீட்டில் இருக்கா சார், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ஐயப்பாடு இருக்கும். வீட்டில் இருக்குன்னு சொல்கிற
கிரகநிலை அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வீட்டில் வந்து பள்ளி இருக்கும். எந்த வீட்டில் பள்ளிகள் நடமாட்டம், பள்ளியோட சத்தம் இருக்கும், அங்கே தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் வீட்டில் ஒரு நறுமணம் வீசும், வீட்டில் ஒரு ஸ்மெல் இருக்கும், கப்படிக்காது, துர்நாற்றம் இருக்காது, விபூதி மனம் இருக்கும், பூக்களுடைய மனம் இருக்கும், குறிப்பாக மல்லிகைப்பூ இருக்கும். பக்தி சாம்பிராணி காட்டினா அந்நேரத்தில் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வந்து இந்த நேரத்தில் வந்து தெய்வ வாசம் இருக்கிற வீட்டில் வந்து சில நறுமணம் இருக்கும். குத்து விளக்கு நல்லா எரியும். குடும்பத்தில் வந்து குத்து விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா அதை போய் குளிர வைக்கிற வரைக்கும் அது இயல்பாக எரியும். அதை சுற்றி ஒரு வெண்மையான படலம் இருக்கும், பிரகாசமாக எரியும். நல்லா நிமிர்ந்து அந்த திரியை தூண்டி விட்டு அந்த விளக்கோட தீபம் வந்து நல்லா ஒரு தீபச்சோறு நல்லபடியாக எரியும். வீட்டில் இருக்கிற பூ வளர்த்திங்கன்னா பூக்கள் நல்லபடியாக பூக்கும். வீட்டில் பூ செடி வச்சுருக்கிறீங்க, செடிகள் நல்லா பூ பூக்கும். மரத்தில் வந்து பறவைகள் வந்து நிறைய உட்காரும், காக்கா கரையும். காக்கா வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துறது, வீட்டு மாடியில் கத்துறது, வீட்டுக்கு முன்னாடி இருக்க மரத்தில் கத்துறது, இது நிறைய நடந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து தெய்வவாசம் இருக்குன்னு அர்த்தம். குறிப்பாக பிதர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். பிதர்கள் காக்காவுடைய வடிவங்களாக இருக்கிறாங்க. பிதர்கள் காக்கா தான் பிதர்கள், அதுக்காக தான் காக்கா சாப்பாடு வைக்கிறாங்க. பிதர்களோட அணுக்கரை இருக்கிறதுனால குலதெய்வத்தோட வாசம் இருக்குன்னு அர்த்தம். முக்கியமானது இது குலதெய்வம். ஒரு வீட்டில் குலதெய்வம் இருந்தாலே குறையெல்லாம் தீர்ந்து போயிடும், எல்லாத்தையும் குலதெய்வம் சரி பண்ணிவிடும். ஸோ காக்காவுடைய வாசம் இருக்கும். பசுமாடு வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போடும். பசுமாடு வந்து வீட்டோடைய காம்பவுண்டு வாலோ வீட்டுக்கு முன்னாடியோ வந்து உட்காரும், அம்மானு சத்தம் போடும், வீட்டை நோக்கி உட்காந்துருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய ஒரு அறிகுறிகள், அமானுஷ்ய சக்தியெல்லாம் இருந்தாலுமே இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படும். இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய என்ன சொல்லிட்டு போகலாம். வீட்டில் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும், அமைதியாக இருக்கும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க படிப்பாங்க. பேச்சுவார்த்தையில் ஒரு அமைதி இருக்கும், கூச்சல் குழப்பம் இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சும்மா காய்ச்சல் மண்டையடி வரும், அது எல்லாத்துக்கும் உள்ளதான், இயல்பு தான். சீதோச்சனில் மாறுச்சுன்னா, கிளைமேட் சேஞ்ச் வந்துச்சுன்னா ஏதோ உடலில் சில பாதிப்பு வரத்தான் செய்யும். பாதிப்புன்னு சொல்ல முடியாது, சேஞ்ச் மாற்றம் வரத்தான் செய்யும். ஒரு நாள் 2 நாள் சரியாக போயிடும். ஆனால் சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முடியாமல் போகும். ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு மாதிரி ஒருத்தருக்கு எதனாச்சும் சீக்கு நோக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் அல்ல, எதிர்மறை சிந்தனைகள். அங்கே தெய்வ வாசம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ தெய்வ வாசம், தெய்வத்தினுடைய சக்தி இருக்குன்னா அந்த வீட்டில் ஆரோக்கியமாக இருப்பாங்க, பதட்டம் இல்லாமல் இருப்பாங்க, டென்ஷன் இல்லாமல் இருப்பாங்க. குறிப்பாக பெண்கள் வந்து இயல்பாக இருப்பாங்க. பெண்கள் தாங்க குடும்பத்தை நிர்வகிக்கிறது. குடும்பத்துக்கு வந்து பெண்கள் தான் முக்கியமான கண்கள். நம்ம உடம்புக்கு எப்படி கண்ணு தான் ரொம்ப முக்கியமோ, அது மாதிரி பெண்கள் வந்து குடும்பத்தின் கண்களாக இருக்கணும். குடும்ப குத்து வழக்கு. பெண்கள் வந்து இயல்பாக இருப்பாங்க, அவங்களோட நடவடிக்கை திருப்தியாக இருக்கும். பொதுவாக பெண்கள் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு லீடிங்காக இருக்கணும். கணவனுக்கு வந்து ஒரு மந்திரியாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஆசானாக இருக்கணும். கணவன் வந்து என்ன தான் சம்பாதிச்சாலும் உழைச்சாலும் பணத்தை கொண்டு வந்து வீட்டில் போட்டாலுமே அதை நிர்வகிக்கிற பெண் வந்து நல்லபடியாக இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அப்படி அந்த பெண் நல்ல நிலைமையில் இருக்கானா அங்கே தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். சரியா நேர்களே? ஸோ இப்படி நிறைய சமிக்கையெல்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம வீட்டில் தெய்வம் இருக்குன்னு சொல்லிடலாம். பால், அடுப்பில் வைக்கிற பால் பொங்காமல் வைக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுப்பில் பால் சீட்டை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கவனத்தில் இருப்பாங்க. அது அடிக்கவரை என்ன ஆகும்னா பொங்கி கீழே ஒடிஞ்சிரும். அப்படி இருக்கக்கூடாது. அவங்க சிந்தனை வந்து அதில் கரெக்டாக இருக்கணும். பொதுவாக வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருந்தாலும் எல்லாருமே கரெக்டாக சிந்தனையோடு இருப்பாங்க, ஒரு தெளிவான மனதோடு இருப்பாங்க. தெரிஞ்சு போயிடும். சரியா நேர்களே? வெள்ளி செவ்வாய்க்கு சாமி கும்பிடுவாங்க, குத்துவிளக்கு ஏற்றுவாங்க, பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக பண்ணுவாங்க. வீட்டில் மந்திரம் சொல்லுவாங்க. மந்திரம்னா சமஸ்கிருதத்தை சொல்லலை, தமிழ்லேயே மந்திரம். பக்தி பாடலில் கேட்குறது, இறைநாமத்தை சொல்கிறது, இறை சிந்தனையை வளர்த்துக்கிறது, குறிப்பாக பெரியவங்க பேச்சை கேட்குறது, பெரியவங்ககிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிறது. பெரியவங்ககிட்ட நமஸ்காரம் வாங்கணும். பெரியவங்களை மதிக்கணும். பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பெருமாள் இருக்கிற மாதிரி, வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா பெருமாள் இருக்கிற மாதிரி. சரியா? பெரியவங்க பேச்சை கேட்கணும். இப்படிலாம் சில அமைப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே தெய்வ நடமாட்டம் இருக்குன்னு அர்த்தம். இதில் பாதி வந்து இயற்கையாக நடக்கும், மீதி வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்.
சரியா நேர்களே? நம்ம அதை ஏற்பாடு பண்ணணும். எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ வீட்டை, அது மாதிரி நம்ம மனதையும் வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக இறைவன் வந்து தங்குவான். அவர் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்தில் இறைசக்தி நிறைஞ்சி இருக்குது, இறையாண்மை ஃபுல்லாக இருக்குது. தெய்வம் தேடி அலையுது. என்னை யாருப்பா வச்சுக்கிறவா நல்லா, என்னை யார் கொண்டாடுவாங்க அப்படின்னு அது அலையுது. அதை நம்ம கொண்டாடுவோம். நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவோம், நம்ம வீட்டுக்குள்ளே வர சொல்லுவோம், வீட்டுக்கு கூப்பிடுவோம், வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அதை கொண்டாடுவோம். அதை தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். குழந்தைகள்கிட்ட நம்ம ஆசபாசமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சிரித்து பேசணும்னா நம்மளை விட்டு போகாது, நம்ம தூக்கி வச்சோம்னா நம்மளை விட்டு இறங்காது. அது மாதிரி தான் தெய்வமும் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்மளை விட்டு போகாது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். ஓகே நேர்களே, தெய்வத்தை பற்றி சொல்லியாச்சு. கடைசியில் எங்கே முடியுது பார்த்தீங்களா? குழந்தையில் தான் முடியுது. ஸோ ஒரு மனிதன் குழந்தையாக இருக்கும்போது இறையம்சம் உள்ளவனாக இருக்கிறான். குழந்தை. இப்போ வந்து மகர ராசிக்கு பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட் ஆஃப் வேணும்ல. வீட்டில் வந்து தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்குது, அதை வந்து நம்ம ரீட்டைன் பண்ணணும். அதுக்கு சில காரியத்தை சொல்லிட்டேன். சில காரியங்கள் செய்யக்கூடாது, அதையும் சொல்லிவிட்டு நம்ம பலனுக்குள்ளே போவோம். குறிப்பாக பெண்களுக்கு தான் சொல்கிறேன். பெண்கள் வந்து சண்டை போடாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் புருஷங்கிட்ட பேசி தீர்த்துக்கோங்க. டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். பேசி தீருங்க, சண்டை போடாதீங்க. 6 மணிக்கு மேலே தலையை விரிச்சு போட்டு சிக்கல் எடுக்காதீங்க, பேணு பார்க்காதீங்க, வாசப்படியில் உட்காராதீங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கரெக்டாக செய்யுங்க. சீக்கிரமாக எந்திருங்க, காலையில் குளிங்க, குளிச்சுட்டு சமையல் ஆரம்பிங்க. அடுப்பறையை, சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சமையல் அறை தான் ஒரு வீட்டுக்கு வந்து சீதேவி வந்து உட்கார்ற இடம். சமையல் அறை சுத்தமாக இருக்கணும். சமையல் அறையில் சுத்தமாக இருந்தால் தான் பூஜை அறையில் சாமி நிற்கும். சரியா நேர்களே? ஸோ சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கணும். அரிசியை சிந்தாதீங்க. அரிசி, பால், உப்பு இதெல்லாம் 6 மணிக்கு மேலே யாருக்கும் கொடுக்காதீங்க. அக்கம் பக்கத்தில் அக்கா கேட்டால், அவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டாங்கன்னு கொடுக்காதீங்க. பழக்க வழக்கங்கிறது வேறு, பண்டமாட்டு முறைங்கிறது வேறு. பொருள்களை மாற்றி கொடுக்குறது, இங்கே இருந்து அங்கே கொடுக்குறது, அங்கேருந்து இங்கே கொடுக்குறது, இதெல்லாம் பகல் பொழுதை வச்சுக்கோங்க. 6 மணிக்கு மேலே செய்யாதீங்க. இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா வீட்டில் வந்து தெய்வம் இருக்கும், அந்த லட்சுமி கடாட்சியம் இருக்கும். ரைட்டு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, பங்குனி உத்திரம். இந்த வீடியோ நைட்டில் தான் கிடைக்கும். நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை நினச்சி கும்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி நிறைய திருத்தலத்தில் திருக்கல்யாணம் நடக்கும். குறிப்பாக பெருமாள் கோயிலெலாம் நிறைய திருக்கல்யாணம் நடக்கும். நிறைய கோயிலில் வந்து விழாக்கள் நடக்கும். சரி, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கட்டும். பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து நெருங்கி வருது என்னென்னா, தமிழ் புத்தாண்டு தான் வருது நமக்கு. விஸ்வாவசு வருடம் வருகிறது. குரோதி முடிஞ்சு விஸ்வாவசு வருது. ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் ஆரம்பிக்குது. பொதுவாக ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் புத்தாண்டு ஆரம்பிக்கும். துலாமில் தான் ஆரம்பிக்கும் மேக்சிமம். ஏன்னா சூரியன் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போவார். 4ஆம் இடத்துக்கு போவார், 10ஆம் இடம் சம்மந்தப்படுவார். அதனால் வந்து புத்தாண்டு எப்போயுமே தமிழ் புத்தாண்டு 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டு தான் நடக்கும் மகர ராசிக்கு. இருந்த போதிலும் சந்திரன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வராரு. பௌர்ணமி ஒட்டி நடக்குது. பௌர்ணமி முடிஞ்சு 2 நாளில் நடக்குது. திங்கக்கிழமை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. கர்மம் நல்லாயிருக்கும், காரியம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். வீடு கொடுத்த சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார். 3ஆம் இடத்துல இருந்தாலுமே 7 நிலைக்கு திரும்புகிறாரு. ஏப்ரல் 13ஆம் தேதி முன்னாடியே திரும்புகிறாரு. ஸோ 10ஆம் இடம் வலுக்குது, நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக உணவு சம்மந்தப்பட்ட தொழில், காய்கறி, பழம், ஜூஸ், தண்ணி கேன், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்க்குறவங்க, ஊர் சுற்றுறவங்க, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். தாயோட அன்பு நல்லாயிருக்கும். தாய் வழி உறவுகள் நல்லாயிருக்கும். விவசாயம் மேம்படும். 4ஆம் இடத்துல சூரிய சந்திர சம்பந்தம் இருக்கிறதுனால விவசாயம் மேம்படும். விவசாய வேளாண் குடி மக்களுக்கெல்லாம் அடுத்த வரையின காலம் மிக சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ விஸ்வாவசு தமிழ் வருடம் வந்து மகர ராசிக்கு வந்து கர்மஸ்தானத்தில் விஷ்ணு சக்கரத்தில் ஆரம்பிக்குது. கிரகங்கள் நல்ல நிலைமையில் தான் இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு சனி இணைவு இருந்தாலுமே சுக்கிரன் புதன் இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துல சூரியன் கேந்திரத்தில் இருக்கிறார். பரவாயில்ல, சூரியன் ஒரு அறப்பாவர். 4ஆம் இடம் கேந்திரத்தில் இருக்கலாம். தான் வீட்டுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8 குடையவன் 8க்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். அரசு வழிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகள் நல்லபடியாக இருப்பீங்க. இருந்தபோதிலும் தகப்பன் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தகப்பன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். 8 குடையவன் 8க்கு 9ஆம் இடத்துல உச்சம் அடைகிறதுனால தகப்பன் விஷயத்தில் சில எதிர்பாராத சில திருப்பங்கள், சில பிரச்சனைகள் வரும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. செவ்வாய் ராசியை பார்க்குறாரு 7ஆம் இடத்துலேருந்து. ராசிக்கு வந்து அவர் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நிதானம் இருக்கணும். பேசும்போது ரொம்ப நிதானமாக இருக்கணும்.
2 கூடிய சனி பகவானும் 3ஆம் இடத்துல ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு. சனி பகவான் 3ஆம் இடத்துல மறைஞ்சு குரு வீட்டில் புனிதமாக இருந்தாலுமே கொஞ்சம் நிதானம் இருக்கணும். தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது. தேவையில்லாத ஆளுக்கிட்ட பழக்கம் வைக்கக்கூடாது. கூடா நட்பு கேடா முடியும் சொன்ன மாதிரி இந்த சித்திரை வருஷத்தில் தமிழ் புத்தாண்டில் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் கொஞ்சம் கீழே இறங்கணும். செவ்வாய் வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருப்பார். சரியா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது பின்னாடி இயல்பு நிலை மாறும். ஸோ செப்டம்பர் 15 வரைக்கும் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும். பொருளாதாரத்தை நல்லபடியாக வச்சுக்கணும். பணம் பல வகையில் வரும். பண பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் பணத்தை பிரித்து செலவு பண்ணுறதில் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால பணம் இருக்கும், அதை தாறுமாறாக செலவு பண்ணுவீங்க. எந்த செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணணும்னு ஒரு ஐடியாலாம் பண்ணுவீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா குரு வேறு 6ஆம் இடத்துல மறைகிறாரு. தனகாரகன் 6ஆம் இடத்துல மறைகிறாரு. தனஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு. இதுதான் சூட்சுமம். ஸோ அடுத்து வருகின்ற காலத்தில் மே மாதத்துக்கு பின்னாடி, மே 15க்கு பின்னாடி பண விஷயத்தில் சிக்கன் இருங்க. பண விஷயத்தை கெட்டியாக இருங்க. பணத்தெல்லாம் இருந்துச்சுன்னா பேங்கில் போட்டுருங்க. சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. ஒரு கை செலவுக்கு மட்டும் கொஞ்சம் லிக்விட் கேஸ் மட்டும் வச்சுக்கோங்க. உங்கள் நிலைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும், நமக்கு இவ்வளோ போதும், மாதத்துக்கு இவ்வளோ பணம் இருந்தால் போதும்னு. மற்ற பணத்தெல்லாம் பேங்கில் போட்டுருங்க. ஏடிஎம் கார்டை எடுத்து எங்கேனாச்சும் ஒழிச்சு வச்சுருங்க. சரியா, அது சும்மா இருக்காது. எங்கேனாச்சும் போய் சுரண்டிக்கிட்டே இருக்கும் செய்யும். அந்த ஏடிஎம் மிஷினை பார்த்துட்டாலே போதும், உள்ளே விட்டு சுரண்டணும், சொருகணும் எடுக்கணும், சொருகணும் எடுக்கணும். இல்லைன்னா இப்போ ஜிபே வேறு வந்துருச்சு. இப்போ சொருகிறது கூட வேலை இல்லை. இப்படியே பட்டன் ஆன் பண்ணுறது தான். அந்த பாஸ்வேர்டை போட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணுறது தான். ஃபோட்டோ எடுக்கிற வேலை ஆகிப்போச்சு. ஃபோட்டோ எடுத்தால் பணம் போயிடும். அதெல்லாம் விட்டுருங்க தயவுசெய்து. சாமானியப்பட்ட மக்களுக்கு சொல்கிறேன். பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, போயிடும். ஆற்றுல தண்ணி வந்த மாதிரி அடித்து கரை கொண்டு போயிடும். சாமானியப்பட்ட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கிறவங்க, குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கவங்களாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்நேரம் வந்து விரயம் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும். குரு வேறு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுப செலவு இழுத்துட்டு போவார். சாதாரணமாக நினைக்கிறது பெருசாக போய் முடியும். சரியா, அதனால் சின்ன சின்ன விஷயத்தில் செலவு பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி செலவு பண்ணுங்கள். டக்குன்னு கமிட் ஆகாதீங்க. யோசனை பண்ணி செலவு பண்ணுங்கள். மகர ராசி நேயர்களுக்கு இது முக்கியமான விஷயம். குரு பயிற்சி, ராகுகேதுகள் பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே ஒரு மாதிரியாக இருந்தாலுமே செலவு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். செலவு பண்ணிடாதீங்க. ஆக்கிறதுக்கு பல நாள் வேலை, அழைக்கிறதுக்கு ஒரு நாள் வேலை. வருஷ கணக்கில் சம்பாதிச்சு சேர்த்து வச்சுட்டு ஒரு நாளில் அதை வந்து ஊதி தள்ளிடக்கூடாது. சொல்லுவாங்க, அவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உதறிடுவான்ப்பா, ஒரு காசு நிற்காது, எல்லாத்தையும் உதறி போட்டுருவான் அப்படிம்பாங்க. வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் உதறிடாதீங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன் நான். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபுல்லாக வீடியோ கேட்குறாங்களான்னு எனக்கு ஒரு ஐயப்பாடு. அதனால் நல்ல விஷயத்தை வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ விரயத்தை குறைங்க, சிக்கன் பிடிச்சிக்கோங்க. மற்றபடி நல்லா இருக்குங்க. மகரத்துக்கு மற்றபடி நல்லா இருக்குது. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹிட் அடிப்பீங்க, ஹிட்டு கொடுப்பீங்க. ஹிட்டுனா என்ன, சூப்பர் ஹிட்டு தான். எல்லா விஷயத்துலையும் சிறப்பாக இருக்கும். உண்மை ஒன்றா சொல்கிறேன். வீட்டில் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்குது. அதுபடி நல்லபடியாக தான் நடக்கும். சரியா, அந்த தெய்வத்தின் அனுக்கிரகத்தோடு நீங்கள் ஈடுபடுற காரியங்களாம் சக்ஸஸாக தான் முடியும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கடந்த 9.5 வருஷமாக 7.5 சனி ப்ளஸ்ஸு அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் சிறப்பு இருந்துச்சு. இப்போ பிரச்சனை இருந்துச்சு. சரியா, நெருக்கடி இருந்துச்சு. இதெல்லாம் சரியாக போயிடும். சரியா நேர்களே, அடுத்தடுத்து நல்ல நிகழ்வு நடக்கிறதுனால பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா சீரும். எல்லா பிரச்சனையும் சீராகும். தெளிந்த சிந்தனையோடு இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க. எடுத்து வைக்கிற மூமெண்ட்லாம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும். குடும்ப உறவுகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. எதெல்லாம் இழந்தீங்களோ, குடும்ப உறவுகள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி கிடைக்கும். சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைஞ்சு புனிதம் அடைவதால் விபரீத ராஜயோகம் இருக்கும். சுபகாரியம் நடக்கும். திருமண யோகம் கைகூடி வரும். வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கும். தொழில் செய்து கொஞ்சம் அதில் பாதிப்படைஞ்சவங்களுக்கு இனிமேல் அதில் வெளியே மீண்டு வருவீங்க. கடன் சுமையில் இருந்தவங்களுக்கு கடன்லாம் நல்லபடியாக ஆகும். தொழிலில் வெற்றி பெற்று நல்லா சாதித்து காட்டுவீங்க. புத்தாண்டு வந்து தமிழ் புத்தாண்டு 10ஆம் இடத்துல தான் ஆரம்பிக்குது. 10 கூடிய சுக்கிரனும் அடுத்து 4ஆம் இடம் 5ஆம் இடம் நல்ல நிலைமைக்கு போகிறார். 6ஆம் இடத்துக்கு போனாலும் குரு பார்வை குரு கூட தான் சேருவார். ஸோ சுக்கிரனுடைய நகர்வு நல்லா இருக்கிறதுனால, 5-10 கூடியோட நகரம் நல்லா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். பிள்ளைகளால் ஒரு ஏற்றமாக இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, திருமண அமைப்பு, வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, அடுத்து வந்து செவ்வாய்க்கு வந்து சனி சுக்கிரன் எல்லாமே கேந்திர கோணத்தில் வர்றதுனால நவபஞ்சம யோகம் இருக்கும். இது நல்ல அமைப்பு. சரியா நேர்களே, இப்படி நல்ல நிறைய யோகங்கள் வருது. செவ்வாய் ராசிக்கு 4-11 கூட வந்தான். சுகஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி தான். தான் வீட்டுக்கு மறையாமல் தான் இருக்கிறாரு. என்ன கொஞ்சம் நீசமாக இருக்கிறாரு. நீசமாக இருக்கிறது நல்லதான். கோபதாபம் இல்லாமல் இருப்பீங்க, உணர்ச்சி வசப்படாமல் இருப்பீங்க, டென்ஷன் ஆகாமல் இருப்பீங்க, பதட்டப்படாமல் இருப்பீங்க. செவ்வாய் வந்து நீசமாகி தான் ராசியை பார்க்குறாரு.
சரியா? அதனால் நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப எமோஷன் ஆக மாட்டீங்க. ஆனால் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால செலவு கொஞ்சம் போகும், தாறுமாறாக போகும். செவ்வாய் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேகத்தை குறிக்கிற கிரகம். பணத்தை என்ன பண்ணுவீங்க, டக்கு டக்குன்னு செலவு பண்ணிடுவீங்க, நிதானம் இல்லாமல் செலவு பண்ணுவீங்க, அவ்வளோதான். அது ஏற்கனவே சொல்லியாச்சு, திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி தொழில் வியாபாரத்தில் நல்லா சக்ஸஸாக இருக்கும், சாதித்து காட்டுவீங்க. எந்த இடத்துல எதை தொலைச்சிங்களோ அது அந்த இடத்துல கிடைக்கும். சரியா? சொல்லுவாங்க, தொலைச்ச இடத்த தான் தேடணும் அப்படிம்பாங்க. எந்த இடத்துல நம்ம விட்டோமோ அந்த இடத்துல தான் தேடணும். அது உறவாக இருந்தாலும் சரி, எதவாக இருந்தாலும் சரி, அதை வந்து அங்கே தான் தேடணும். அது மாதிரி இது இவ்வளோ நாளாக கடந்த 9 ஆண்டுகளாக நிறைய இதை இழந்திருப்பீங்க. அதெல்லாம் அந்தந்த இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? தொலைத்த இடத்துல கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயத்தை ஏற்கனவே குறைச்சிங்கன்னு சொல்லிட்டேன். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்த ஒரு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து இருக்கிற இடத்த விட்டு மாறுற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருக்கிற இடத்த விட்டு மாறி வீட்டுக்கு நல்லா சம்பாதிச்சு கொண்டு வருவீங்க. இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். சரியா? நேரில் இடமாற்றம் நிச்சயமாக இருக்கிறது. இடமாற்றத்தை நல்லபடியாக வச்சுக்கோங்க. வெளிநாடு போகணும், வெளி மாவட்டத்திலேயோ வெளி மாநிலத்திலேயோ தொழில் ஆரம்பிக்கணும், வேலை வாய்ப்புனா சிறப்பாக போயிட்டு வாங்க, நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டு வாசம் அது எப்படின்னா, வெளிநாடுன்னு சொல்ல முடியாது, தூர அமைப்பு தொடர்பில் இருக்கிறவங்க, தூர அமைப்பு தொடர்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பொற்காலம். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, அப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதையா, வீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாதா, வீட்டை விட்டு வெளியே போயிடணுமா? அதுவல்ல, வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். அது வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து. சில பேருக்கு 50 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும், சில பேருக்கு 500 கிலோமீட்ரு, சில பேருக்கு அடுத்த நாடு, இப்படி தான் போகும். அது வந்து ஜனன ஜாதகத்தில் உங்கள் லக்கண ரீதியாக 8, 9, 12ஆம் இடங்கள் எப்படி இருக்குது, அந்த 8, 9, 12 கூடியவர்கள் இப்போ எப்படி இருக்கிறாங்க, இதுக்கேற்ற மாதிரி இந்த சதவீதம் கூடும் குறையும். சரியா? எல்லாமே உங்கள் ஜனன ஜாதகத்திலிருந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். கோச்சாரத்தில் கிரக நிலைகள் இருந்தாலுமே ஜனன ஜாதகத்தில் அது எந்த அளவுக்கு வலுவாக இருக்குது, சாதக பாதங்களாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் கூட குறைய கிடைக்கும். இதில் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. மகர ராசிக்கு வந்து நான் சொல்கிறது சில பேருக்கு நடக்க மாட்டேங்குது, சில பேருக்கு ஏதோ ரிலேட்டடாக நடக்கு, சில பேர் கரெக்டாக நடக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ சொல்கிற கிரகங்கள், இந்த கோச்சாரத்தில் சாதகமாக இருக்க கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்து அதுக்கு ரிலேட்டடாக தசாபத்தி நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? பலன்கள் வந்து மிக்சிங் தான், காம்பினேஷன் தான், ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்பு இருக்கணும். அட்லீஸ்ட் தசாநாதன் வந்து இப்போ கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிற கிரகங்கள் இதோட சாரத்தை வாங்கியிருக்கணும். சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு தசா நடக்குது, சனி மகா திசை நடக்குதுன்னு வச்சுக்கிடுவான், நடக்கும், எல்லாத்துக்குமே நடக்கும். ஒரு மத்தியம இதில் சனி மகா திசை நடக்கும். சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து இப்போதைக்கு வந்து நல்ல சாரத்தில் வாங்கியிருக்கணும். சுக்கிரன் சாரம், புதன் சாரம் வாங்கியிருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார். இந்த 2025, 26 நல்ல பலன்கள் கொடுப்பார். சுயசாரம் வாங்கியிருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் இப்போதைக்கு நல்லா இருக்கிறாரு. ஆனால் டிசம்பர் 15 வரைக்கும் ராகு தொடர்பில் இருக்கிறார், அதுக்கு பின்னாடி நல்லாயிருக்கும். சுயசாரம் வாங்கினவங்களுக்குமே டிசம்பர் மாதத்துக்கு மேலே கூடுதல் சிறப்பாக இருக்கும். இப்படி தான் பிரித்து பலன்கள் மாறும். சில பேருக்கு ஒரே தசை நடக்கும், ஒரே லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் பலன்கள் வித்தியாசமாக இருக்கும். அப்போ ஏன் போய் பார்த்தோம்னா, அந்த தசாநாதன் வந்து நட்சத்திர சாரம் கொடுத்தவன் வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலைமை இருக்க மாட்டார், ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். எந்த ஒரு கிரகமே வந்து தனக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த வீட்டின் வழியாக தன்னோட ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் கொடுக்கும். இதுதான் பலன்கள். ஒரு ஜோதிடர் வந்து இப்படி தான் பலன் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு சனி மகாதிசை நடக்குன்னா, சனி பகவான் லக்கணம் இதை எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் அவருக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் உங்கள் ராசி கட்டத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டின் ஆதிபத்தியத்து வழியாக அவரோட காரகத்துவத்தை கொடுப்பார். சரியா? இதுதான் அதனுடைய சாராம்சம். ஓகே, அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அது ஜோதிடத்துக்குலாம் தெரியணும். இருந்தாலும் உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்கிறேன். பலன்கள் எப்படி சார் கன்வெர்ட் ஆகணும்னு சில பேர் தெரியணும்ல. வேற்று மொழி வேறு மரம் சார்ந்தவங்களால் பிரயோஜனம் இருக்கும். அந்நிய மொழி பேசுகிறவங்க, அந்நிய தேசத்துக்காரங்க, இப்போ நீங்கள் இந்து மதமாக இருந்தீங்கன்னா முஸ்லீம், கிறிஸ்டின், இவங்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள்லாம் தீரும், கடனை அடைச்சி முடிச்சிருவீங்க. இடம், மனை, வீடு வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். இந்த விஸ்வாவசு தமிழ் வருடத்துக்கு பின்னாடி வருகின்ற காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். கண்ணை மூடிக்கொண்டு இந்த காலகட்டத்தையும் செய்யலாம் நீங்கள். சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி தேக ஆரோக்கிய பிரச்சனைகளும் கவனமாக இருக்கணும். 12-3 கூடிய குரு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குரு 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை இது பண்ணுவார். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சரியா? கேஸ் ட்ரிபிள் இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொடுப்பாரு. ஏன்னா குரு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட கிரகம் தான். அதனால் அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். 2ஆம் இடத்துக்கு ராகு வராரு. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தாலுமே பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும். தேவையில்லாமல் யார்ட்டும் பழகக்கூடாது. கூடா நட்பு கேட முடியும்.
8 வேறு கேது வராரு. அதனால் புதிய சிநேகிதம் வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்காக வந்து நல்லவங்க தெரிஞ்சவங்க வந்தால் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். திடீர்னு அன்னோன் பர்சன், இவ்வளோ நாள் யாருன்னு தெரியாது, அவனுடைய சகவாசம் கிடைக்குது, ஒரு நட்பு கிடைக்குதுன்னா அதில் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல கேது சிம்மத்தில் வராரு. சிம்மம் எப்பயுமே மகரத்துக்கு வந்து துரோகம் பண்ணுற இடம் தான். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், சூரியன் வீடு. அங்கே கேது வரதுனால சூரியன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார், கூடி உறவாடி கெடுப்பார். அதனால் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு நட்பையும் புதுசாக வர நட்பை அப்படியே விட்டுருங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்படியே வந்துச்சுன்னா என்னன்னு கேட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. ஃபோன் நம்பரை கொடுக்குறது, வீட்டு அட்ரஸை கொடுக்குறது, பர்சனலில் ஷேர் பண்ணுறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. சரியா நேர்களே, சிக்கலில் முடியும். கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அதுமாதிரி நான் சொன்ன உடம்பு கம்ப்ளைண்ட் இருக்கும், கவனமாக இருக்கணும். ஆர்த்தோ கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, நியூரோ நரம்பு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, மருத்துவரை அணுகிக்கோங்க, செக்கப் பண்ணிக்கோங்க, டயத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. படித்து முடிச்சோடனே உங்களுக்கு நல்ல வேண்டிய இது கிடைக்கும். மேற்படிப்பு படிக்கிறதுக்கு எந்த கோர்ஸ் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நல்லபடியாக அமையும். போட்டித் தேர்வுகள், காம்படிஷன் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மெடிக்கல், தொழில்நுட்பம், பாலிடெக்னிக் படிக்கிறவங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். நீதித்துறை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். ஜுடிஷியல் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். லா படிக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பெண்கள், குடும்பத்தின் பெண்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரியாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் மில்லு, ஃபேக்ட்ரி, இன்னும் நிறைய சொல்லலாம். சரியா, ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழிலில் வெற்றி இருக்கும், அசாத்தியமாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கூலி வேலை பார்க்குறவங்க, கட்டிட வேலை பார்க்குறவங்க, சப்கான்ட்ராக்ட் ஒர்க் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. சரியான நேரில் 2ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலுமே குரு பார்வை இருக்குது. 4ஆம் இடத்துக்கும் சுபகிரகங்கள் அடுத்தடுத்து போகுது. ஸோ உயர்கல்வி, ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்விக்கெல்லாம் இப்போ லீவ் விட்ருப்பாங்க. அதனால் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு 2 மாதம் கழித்து பேசலாம். ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு மேலே பேசலாம்னு நாள் இருக்குது. 2 மாதம் பல்காக இருக்குது. உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகர ராசிக்கு அடுத்து வந்த காலகட்டம் மகத்துவமாக இருக்குது, நல்லா இருக்குது. சரியா நேர்களே, நான் சொன்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. விரயத்தை கவனமாக விரயம் செலவை வந்து குறைச்சி செய்யுங்க. செலவு விஷயத்தில் கவனமாக இருங்க. பேச்சில் கவனமாக இருங்க. பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. முருகப்பெருமானுக்கு வந்து முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு சொன்னாராம், சொல்லுகின்ற வரை சும்மா இரு அப்படின்னாராம். இன்றைக்கி பங்குனி உத்திரம். இந்த தகவலை சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். அந்த முருகப்பெருமானுடைய ஒரு மகிமையை, அந்த அகிலாண்டகுடி பிரம்மாண்ட நாயகன் முருகப்பெருமான் அருணகிரிநாதரை தடுத்தாட்கொண்டார். திருவண்ணாமலையில் கோபுரத்துலேருந்து அருணகிரிநாதர் கீழே விழுந்தார், தற்கொலை பண்ணிக்கலாம்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து நல்லா வாழலை. கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளும்னு அருணகிரிநாதர் இருந்து, பெண் பித்தனாக இருந்து, கெட்டு கஷ்டப்பட்டு பெருவியாதி வந்து வாழ தகுதி இல்லாமல் அந்த சிவன் கோயிலில் திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து கீழே விழும்போது முருகப்பெருமான் அவரை பிடிச்சி தடுத்தால் ஆட்கொண்டார். அப்போ அவர் கேட்குறாரு, முருகா என்னை ஏன் காப்பாற்றின? நான் தான் வாழ்க்கை வேண்டான்னு போயிட்டேனே, இறக்கலாம் போயிட்டேன், என்னை ஏப்பா காப்பாற்றி எனக்கு மறுவாழ்வு கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது, நீ சாதிக்க வேண்டியது நிறையா இருக்கப்பா, அதை நீ சாதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அவரை உட்கார சொல்லிட்டார், இருக்க சொல்லிட்டார். நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அடுத்து நான் சொல்கிற வரைக்கும் நீ சும்மா இரு அப்படின்னாராம். அது மாதிரி மகர ராசினியர்கள் சும்மா இருக்கணும், கொஞ்ச நாளைக்கு சும்மா இருக்கணும், பேசாமல் இருக்கணும். தேவையான விஷயத்துக்கு மட்டும் பேசணும், தேவையில்லாத விஷயத்துக்கு பேசக்கூடாது. 2 கூடையவனும் நல்ல நிலைமையில் 2ஆம் இடத்துக்கும் செவ்வாய் பார்வை இருக்குது, கவனமாக இருக்கணும். அதனால் அந்த முருகப்பெருமானுடைய வாக்கை திருவாக்காக எடுத்துக்கோங்க. முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு சொன்ன அந்த மந்திரத்தை, அந்த வாக்கை நீங்கள் மனசில் ஏற்றிக்கோங்க. பேசுங்க, வேணாம் சொல்லலை. தெரிந்தவர்கிட்ட பேசுங்க, தெரிஞ்சதை பேசுங்க. முன்பின் அறிவும் இல்லாத இடத்துல பேசாதீங்க. முக்கியமான மீட்டிங்கில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள். உயர் அதிகாரிகள் கேட்டால் பதில் சொல்லுங்கள். மற்றவங்கிட்ட தேவையில்லாமல் பேச வேண்டாம். பிறர் விஷயத்தை பற்றி விமர்சனம் பண்ண வேண்டாம். எதுவுமே பண்ண வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தேடி வரும். இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும், அனைத்து வசப்படும். அமைதியாக இருந்தால் அனைத்து வசப்படும். அமைதியாக இருங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அமைதி தான் ரொம்ப முக்கியம். மகர ராசிக்கு இப்போதைக்கு அமைதி ரொம்ப முக்கியம். அமைதியாக இருங்க, நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. ஆரம்பிக்கின்ற தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு ஆண்டு நல்ல விதமாக தான் ஆரம்பிக்கப்படுகிறது. நல்லா இருக்குது. சந்திரனுக்கு
நல்ல இன்றைய பொழுதை பார்த்தோம்னா சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பில் தான் உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி ராசிக்கு வேண்டிய கிரகங்களெல்லாம் பார்க்குறாரு. ஒளிச்சந்திரனாக குரு பார்வையை பெற்று, சுக்கிர புதன் பார்வையை பெற்று, ராசிநாதனை பார்க்குறது நல்லது தான், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும். அடுத்து வரைக்கும் 2 நாளைக்கு அடுத்தடுத்து சந்திரன் 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் நல்ல இடத்துக்கு தான் வராரு. சரியான நேரங்களே. அடுத்த ராசிக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு தான் வருவார். வாழ்த்துக்கள். சந்திரன் நிலைப்பாடு சிறப்பாக இருக்குது. சந்திரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குன்னு என்ன அர்த்தம்? இணக்கமாக இருப்பீங்க. கண்ணன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். சொந்த பந்தம் நல்லாயிருக்கும். ஒரு இன்டகிரேஷனோடு இருப்பீங்க. எந்த விஷயத்திலும் போயிடாட டக்குன்னு மேட்ச் ஆயிடுவீங்க, மெர்ஜ் ஆயிடுவீங்க. அதெல்லாம் சந்திரன் சிறப்பாக செய்வார். ஓகே, அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். மகர ராசி கேள்வி பதில்களில் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நான் சரியா நேர்களே, கேள்வி பதில் நிறைய கேட்குறீங்க. சில பேருக்கு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புகிறேன், மற்றவங்களுக்கு அனுப்ப முடியல என்னால். அவங்களுக்கெல்லாம் அந்த கமெண்ட் பாக்ஸில் இருந்து கேள்விகளை எடுத்து வீடியோவிலே சொல்லிடுறேன் நான். சரியா நேர்களே, ஒவ்வொரு கேள்விக்குமே பதில் சொல்லிடுறேன். தொடர்ந்து பாருங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்கள் வரவேற்புக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன். நிறைய தகவல் இருக்குது. சரியா நேர்களே, அடுத்து தசாபுத்திக்கு போடுறேன், நட்சத்திரத்துக்கு போடுறேன். வேறு எதனாச்சும் நீங்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கும் வந்து நான் வீடியோ போடுறேன். நிறைய பேருக்கு நிறைய தகவல் தேவைப்படுது, நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். இறைவனுக்கு கொடுத்த அறிவுக்கு உட்பட்டு, அனுபவத்துக்கு உட்பட்டு தகவல்களை சொல்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, உத்திராடம், திருவோணம், வீட்டு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன், தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.